இன்றைக்கி முருங்கைக்கீரை முட்டை பொடி மாஸ் பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வரட்டும். இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையை உள்ளாடி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு நிறைய இருந்த மாதிரி இருக்கும். 1 நிமிஷத்துலேயே சுருண்டுரும். அது வந்துட்டு இருக்கிற கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 ஸ்பூன் தேங்காய், சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி சேர்த்துட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையில் லைட்டாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதோட பச்சை ஸ்மெல் வந்து ஃபுல்லாக போனதுக்கு அப்புறமா நம்ம முட்டை சேர்க்கலாம். சென்டரில் குட்டியாக ஒரு ஓட்டை போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 1 நிமிஷம் கழித்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா சுருள சுருள இறக்குறீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை முட்டை பொடி மாஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.